வணக்கம். நீங்க எங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட ரமாஜியோட நான் யார் தியானம் புத்தகத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா பேசப் போறோம். ஆமா, இது ஸ்ரீ ரமண மகர்ஷியோட போதனைகளை ரொம்ப எளிமையா ஒரு ஒரு பிராக்டிக்கல் கைடு மாதிரி விளக்குது. நிச்சயமா. இது வெறும் தத்துவங்களை மட்டும் பேசுற புத்தகம் இல்ல. சொல்லப்போனா ஆன்மீக பாதையில போற ஒருத்தருக்கு என்னென்ன சந்தேகங்கள் வரும், ஹம், என்ன சவால்கள் இருக்கும், எப்படி படிப்படியா முன்னேறலாம்னு ஒரு முழு வரைபடத்தையே கொடுக்குது. அதனால தான் இந்த புத்தகம் ரொம்பவே ஸ்பெஷல். கரெக்ட். முக்கியமா அந்த சுய விசாரணை, அதாவது செல்ஃப் இன்குவைரிங்கிற அந்த தியான முறைய மையமா வச்சுதான் முழு புத்தகமும் இருக்கு இல்லையா? ஆமா, அதுதான் இதோட மையம். சரி, அப்போ நம்ம நோக்கம் என்னன்னா இந்த புத்தகத்தோட சாரத்தை முழுசா புரிஞ்சுக்கிறது தான். இந்த நான் யார்ங்கிற கேள்வி எதுக்கு, அது எப்படி நம்மளோட அன்றாட பிரச்சனைகளை தீர்க்கும்? வாங்க இத தோண்ட ஆரம்பிக்கலாம். நிச்சயமா. முதல்ல நம்ம எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணம் என்னன்னு புத்தகம் சொல்லுதோ அங்கே இருந்து ஆரம்பிக்கலாம். ஓகே, அந்த நான் எண்ணம், அதாவது ஐ தாட் பத்தி தானே சொல்றீங்க? அதேதான். புத்தகத்தோட முதல் அத்தியாயத்திலேயே ஆசிரியர் இதத்தான் சொல்றாரு. நம்மளோட எல்லா குழப்பத்துக்கும் கவலைக்கும் இதுதான் ஆணிவேர்னு சொல்றாரு. ஆனா நான் எண்ணம்னா அது அது என்ன? அது நம்ம தினமும் நினைக்கிற ஆயிரக்கணக்கான எண்ணங்கள்ல ஒண்ணா? நல்ல கேள்வி. அது மத்த எண்ணங்கள் மாதிரி இல்ல. சொல்லப்போனா இதுதான் எல்லா எண்ணங்களுக்கும் தாய்மாரி. தாய் மாதிரியா? ஆமா. ரமணரோட போதனைப்படி நாம காலையில தூங்கி எழுந்ததும் வர்ற முதல் எண்ணம் இந்த நான் எண்ணம் தான். அதாவது நான் இருக்கிறேன் அல்லது நான் இந்த உடல் அப்படின்னு நாம உணர்ற அந்த முதல் உணர்வு. ஓ, இந்த எண்ணம் வந்ததுக்கு அப்புறம் தான் நான் சந்தோஷமா இருக்கேன், நான் கோவமா இருக்கேன், எனக்கு பசிக்குதுன்னு மத்த எல்லா எண்ணங்களும் உணர்ச்சிகளும் வரிசை கட்டி நிக்கும். அப்போ இது ஒரு அடிப்படை அடையாளமா? நான்னு ஒருத்தன் இருந்தாதானே மத்த எல்லா அனுபவமும் அவனுக்கு நடக்க முடியும். இதுல என்ன தப்பு இருக்கு? இது இயல்புதானே? இயல்புதான். ஆனா பிரச்சனை என்னன்னா இந்த நான் எண்ணம் வெறும் அடையாளமா நிக்கிறதில்ல. புத்தகம் இத ஒரு உளவியல் ரீதியான உள் நாசவேலைக்காரன். உள் நாசவேலைக்காரன். ஆமா, இன்னர் சாபோட்டார்னு ஒரு அருமையான வார்த்தையில சொல்லுது. அது நமக்கு தெரியாமலே உள்ள இருந்து நம்ம நிம்மதியை கெடுத்துக்கிட்டே இருக்கும். இது கேட்கவே ஒரு த்ரில்லர் படம் மாதிரி இருக்கு. அது எப்படி நம்மள நாசம் பண்ணுது? ஒரு சின்ன உதாரணம் சொல்ல முடியுமா? கண்டிப்பா. இப்போ உங்களுக்கு ஆபீஸ்ல ஒரு சின்ன தவறு நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. சரி. உடனே உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்கும், நான் ஒரு முட்டாள், எனக்கு இது கூட சரியா பண்ண தெரியலையே. இந்த நான் இருக்கே, இதுதான் அந்த நாசவேலைக்காரன். ஓ, அது ஒரு சின்ன தவறை எடுத்து அதை உங்க முழு அடையாளமா மாத்திடுது. அதனால வர்றதுதான் தாழ்வு மனப்பான்மை, கவலை, மன அழுத்தம். அந்த தவறு நடந்துருச்சு, முடிஞ்சிருச்சு. ஆனா இந்த நான் எண்ணம் அதை விடாம பிடிச்சுக்கிட்டு நம்மள வாட்டி வதைக்கும். புரியுது. அப்போ சிந்திக்கிறதே தப்புன்னு புத்தகம் சொல்லுதா? ஏன்னா சிந்திச்சா தானே இந்த நான் வரும். இல்ல, சிந்திக்கிறது தப்புன்னு சொல்லல. ஆனா நாம சிந்தனைக்கு அடிமையா இருக்கோம்னு சொல்லுது. அடிமையாவா? ஆமா. ஒரு நாளைக்கே நமக்கு ஆயிரக்கணக்கான எண்ணங்கள் வருது. அதுல 90% நேத்து வந்த எண்ணங்களோட மறு ஒளிபரப்பு தான். நாம அந்த எண்ணங்களோட வெள்ளத்துல அடிச்சிட்டு போறோம். சரிதான். அதுக்கு காரணம் அந்த வெள்ளத்தோட ஊற்றுக்கண்ணா இந்த நான் எண்ணம் இருக்கு. இந்த மூலத்தை நாம சரி பண்ணிட்டா எண்ணங்கள் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். மனம் நமக்கு எஜமானனா இல்லாம ஒரு சேவகனா மாறிடும். நிச்சயமா சொல்லுது. இங்கேதான் அந்த வலது பக்க இதயங்கிற கான்செப்ட் வருது இல்லையா? மிகச்சரியா சொன்னீங்க. இதுதான் இந்த புத்தகத்தோட மிக முக்கியமான ஒரு தனித்துவமான பகுதி. நாம பொதுவா இதயம்னா உடலோட இடது பக்கம் இருக்கிற ரத்தத்தை பம்ப் பண்ற உறுப்புன்னு நினைப்போம். ஆமா. ஆனா ரமணர் சொல்றது ஆன்மீக இதயம். இது நம்ம மார்போட மையத்திலிருந்து சுமார் 2 விரல் அளவுக்கு வலது பக்கம் இருக்கிறதா சொல்றாங்க. ஒரு நிமிஷம், இது நிஜமாவே உடம்புல இருக்கிற ஒரு இடமா இல்ல ஒரு உருவகமா சொல்றாங்களா? இது ஒரு நுட்பமான உணர்வு நிலைன்னு சொல்லலாம். ஆழமான தியானத்துல இத உணர முடியும்னு ரமணர் சொல்றார். ஓகே. இந்த புத்தகத்தோட அழகு என்னன்னா அது இத ரொம்ப தெளிவா விளக்குது. இந்த வலது பக்க இதயம்தான் அந்த நான் எண்ணம்ங்கிற நாச வேலைக்காரனோட பிறப்பிடம். அதே சமயம் அவனை அழிச்சு அடக்கம் பண்ண வேண்டிய இடமும் அதுதான். ஓ, பிறப்பிறப்பு ரெண்டும் ஒரே இடத்துலயா? இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கே. ஆமா, ஆசிரியர் இதுக்கு ஒரு அருமையான உவமை சொல்றார். இந்த நான் எண்ணம்ங்கிறது வலது பக்க இதயம்ங்கிற சிறையிலிருந்து தப்பிச்சு ஓடுற ஒரு கைதி மாதிரி. கைதி மாதிரியா? ஆமா, காலையில நாம எழுந்ததும் இந்த கைதி சிறையிலிருந்து தப்பிச்சு நம்ம மூளைக்கு ஓய் போய் அங்கே தன்னோட சாம்ராஜ்யத்தை நிறுவிடுறான். அதுக்கப்புறம் நாள் முழுக்க அவன் போடுற ஆட்டம் தான் நம்மளோட எண்ணங்கள், உணர்ச்சிகள், செயல்கள் எல்லாமே. அடடா, அப்போ நம்ம வேலை ஒரு ஜெயில் வார்டன் மாதிரியா? தினமும் தப்பிச்சு ஓடுற இந்த கைதியை பிடிச்சு திரும்பவும் சிறையில கொண்டு வந்து அடைக்கணும், அப்படிதானே? கிட்டத்தட்ட அப்படிதான்.
சுயவிசாரணைங்கிறது அந்த தப்பியோடிய கைதிய பிடிச்சு, டே நீ யாரு, எங்க இருந்து வர்றன்னு மிரட்டி அவன் வந்த இடமான அந்த இதயத்துக்கே திரும்ப துரத்தி விடுற வேலைதான். ஓ, தொடர்ந்து நாம இதை செய்யும்போது ஒரு கட்டத்துல அந்த கைதி திரும்ப தப்பிச்சு வரதே நிறுத்திடுவான். இதயத்திலே நிரந்தரமா கரைஞ்சு போயிடுவான். சரி. இந்த தப்பியோடிய கைதிய பிடிக்கிறதுக்கு புத்தகம் சொல்ற பிராக்டிக்கல் வழி என்ன? சும்மா நான் யார்னு கேட்டா போதுமா? நான் அத முயற்சி பண்ணியிருக்கேன். ஆனா கொஞ்ச நேரத்துல அது ஒரு மந்திர மாதிரி ஆகிடுது தவிர பெருசா எதுவும் நடக்கறதில்ல. கரெக்டான கேள்வி. இது வெறும் வார்த்தைகளை முணுமுணுக்கிற விஷயம் இல்ல. ஆசிரியர் இதுக்கு ஒரு assertive two-step inquiry, அதாவது ஒரு உறுதியான 2 படி விசாரணை முறையை விளக்குறார். 2 படி முறையா? ஆமா, இது ஒரு தீவிரமான உள்நோக்கிய புலனாய்வு மாதிரி. ஓகே. அந்த 2 படிகள் என்னென்ன? கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஒரு உதாரணத்தோட சொன்னா இன்னும் நல்லா புரியும். நிச்சயமா. படி 1. உங்களுக்குள்ள ஒரு தீவிரமான எண்ணமோ உணர்ச்சியோ கிளம்புதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு திடீர்னு ஒரு கோபம் வருது. சரி. நாம உடனே என்ன பண்ணுவோம்? கோபத்தை அடக்க முயற்சி பண்ணுவோம், இல்லனா யார்கிட்டாவது காட்டுவோம். ஆனா இந்த முறைப்படி நாம செய்ய வேண்டிய முதல் விஷயம், அந்த கோபத்தோட போராடாம நமக்குள்ளே ஒரு கேள்வியை கேட்கணும். என்ன கேள்வின்னு? இந்த கோபத்தை அனுபவிக்கிறது யார்? Who is having this experience of anger? ஆஹா, இது வித்தியாசமா இருக்கே. கோபத்தை அனலைஸ் பண்ணாம கோபப்படுறவனை பத்தி கேட்கணும். சரி, இந்த கேள்விக்கு என்ன பதில் வரும்? நான் தான் கோபப்படுறேன்னு தானே வரும். மிக சரி. அந்த நான் தான் தப்பியோடிய கைதி. இப்போ நீங்க அவனை கையும் களவுமா பிடிச்சிட்டீங்க. ஓகே. இதுதான் முதல் படி. கோபத்துல இருந்து உங்க கவனத்தை கோபப்படுற நான் மேல திருப்பிட்டீங்க. பல நேரங்கள்ல இந்த கேள்வியை கேட்ட மாத்திரத்திலேயே கோபத்தோட தீவிரம் குறைஞ்சிடும். ஓகே, கைதியே பிடிச்சாச்சு. அவனை என்ன பண்றது? இதுதான் படி 2. ஆம். அந்த நானை பிடித்தவுடன் விடாப்பிடியா 2வது கேள்வியை கேட்கணும். நீ எங்கிருந்து வர்றாய்? Where do you come from? எங்கிருந்து வர்றாய்? ஆமா, இந்த கேள்வி ஒரு அம்பு மாதிரி. அது அந்த நான் எண்ணத்தை துளைச்சி அதை அதோட மூளை இடமான இதயத்தை நோக்கி தள்ளும். இது வெறும் மனசால கேக்குற கேள்வியா இல்ல இதுக்கு வேற ஏதாச்சும் நுட்பம் இருக்கா? ஒரு முக்கியமான நுட்பம் இருக்கு. இந்த கேள்வியை கேட்கும்போது உங்க கவனத்தை மூளையில இருந்து இதய பகுதிக்கு கொண்டு வரணும். சரி. மூச்சை வெளியே விடும்போது அந்த நான் எண்ணம் இதயத்தோட ஆழத்துக்குள்ள மூழ்கி போற மாதிரி உணர முயற்சி பண்ணணும். இது வெறும் மனப்பயிற்சி இல்ல, இது ஒரு ஆழமான உணர்வுபூர்வமான உள்நோக்கிய பயணம். புரியுது. இது மனசை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்ல, மனசோட ஆணி வேரையே கண்டுபிடிச்சி அதை அகற்ற முயற்சி பண்ற ஒரு அறுவை சிகிச்சை மாதிரி. ஆனா இது சொல்றதுக்கு சுலபமா இருக்கு. ஆமா, கோபம் வரப்ப இதெல்லாம் ஞாபகம் இருக்குமா? மனசு அது பாட்டுக்கு போகுமே. ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கும். அதனாலதான் இதுக்கு தொடர் பயிற்சி தேவைன்னு ஆசிரியர் சொல்றார். போக போக இது நம்மளோட இயல்பாவே மாறிடும். ஒரு எண்ணம் வந்தா உடனே அதோட மூலத்தை நோக்கி போறது ஒரு பழக்கமாவே ஆயிடும். சரி. இந்த சுய விசாரணை பயணத்துல நமக்கு முன்னேற்றம் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம சரியான பாதையில தான் போறோமான்னு அளக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? புத்தகம் இத பத்தி பேசுதா? ஆமாம், இது ஒரு பொதுவான சந்தேகம். அதுக்காகவே ஆசிரியர் இத 5 வளர்ச்சி நிலைகளா ரொம்ப தெளிவா விவரிக்கிறார். இது ஒரு நியமம் போல அல்ல, ஆனா ஒரு பொதுவான வழிகாட்டி. நாம எங்க இருக்கோன்னு புரிஞ்சுக்க இது உதவும். ஓகே. முதல் நிலை என்ன? முதல் நிலை எண்ணங்களை கட்டுப்படுத்தி மனதை அமைதிப்படுத்துதல். நாம சுயவிசாரணை செய்ய ஆரம்பிச்சாலும் பலருக்கும் எண்ணங்கள் புயல் மாதிரி அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஆமா, அது உண்மைதான். அப்படி இருந்தா நாம இன்னும் இந்த நேரடி பாதைக்கு தயாராகலேன்னு அர்த்தம். அந்த நேரத்துல மூச்சு பயிற்சி, மந்திர தியானம் மாதிரியான முறைகள் மனதை ஒருமுகப்படுத்த உதவும்னு ஆசிரியர் சொல்றார். சரி. மனம் கொஞ்சம் அமைதியான பிறகு அடுத்த கட்டத்துக்கு போகலாமா? 2ஆம் நிலை என்ன? ஆம், 2ஆம் நிலை எண்ணங்களின் வேகம் குறைந்து அவற்றின் எண்ணிக்கை கணிசமாக குறைதல். இப்போ எண்ணங்களுக்கும் உங்களுக்கும் நடுவுல ஒரு சின்ன இடைவெளி உருவாகிறத நீங்க கவனிக்க ஆரம்பிப்பீங்க. அதாவது ஒரு சாட்சியா இருந்து பாக்குறதா? சரியா சொன்னீங்க. ஒரு எண்ணம் வருது, அது கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் போகுதுங்கிறத ஒரு சாட்சியா இருந்து பார்க்க ஆரம்பிப்பீங்க. 3ஆம் நிலைதான் ஒரு பெரிய திருப்புமுனைன்னு புத்தகத்துல படிச்ச மாதிரி ஞாபகம். அது என்ன? ஆமாம், அது ரொம்ப முக்கியமான நிலை. 3ஆம் நிலை நம்மளோட அடையாளம் தலையில இருந்து இதயத்துக்கு மாறுறத உணர்றது. அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது இதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம தலையில, அதாவது மூளையில இருந்து நம்ம இதயத்தை கவனிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். ஆனா இந்த நிலையில அது தலைகீழா மாறும். நம்மளோட உணர்வின் மையம் இதயத்துக்கு மாறிடும். அங்கிருந்து நம்ம தலை இயங்குறத நம்ம பார்ப்போம். இது ஒரு பெரிய பாரடைம் ஷிஃப்ட். வாவ், நம்மளோட இருப்புக்கான மையமே மாற மாதிரி சொல்றீங்க. இது ஒரு ஆழமான அனுபவமா இருக்கும். சரி, 4வது நிலை.
இதை இன்னும் உறுதிப்படுத்துற மாதிரி இருக்குமா? கரெக்டா சொல்லிங்க. 4வது நிலை, இதயத்திலேயே நிலைத்திருக்க பழகுதல். இப்போ தியானத்துல மட்டும் இல்லாம அன்றாட வேலைகள் செய்யும்போது கூட உங்களோட கவனம் பின்னணியில இதயத்துல நிலைச்சிருக்கும். அப்போ உலகத்துல இயங்கிட்டே இருக்கலாம். தாராளமா நீங்க ஆபீஸ்ல வேலை பார்க்கலாம், பேசலாம், ஆனா உங்க இருப்போட மையம் இதயத்துல அசையாம இருக்கும். கடைசியா 5வது நிலை, இதுதான் பயணத்தோட முடிவா? ஆமா, 5வது நிலை தான் உச்சகட்டம். இங்கே அந்த நான் எண்ணம் இதயத்திலிருந்து கிளம்புறத நீங்க நேரடியாவே பாப்பீங்க. அது கிளம்பி மூளைக்கு போறதுக்கு முன்னாடியே உங்க கவனம் அதை புடிச்சு அது திரும்ப இதயத்திலேயே விழுந்து நிரந்தரமா அழிஞ்சு போறத உணர்வீங்க. அந்த நாச வேலைக்காரன் நிரந்தரமா அழிக்கப்பட்டுருவான். அந்த தருணத்துல நான், நீ, உலகங்கிற பாகுபாடு மறைஞ்சு எல்லாம் ஒன்றே, அதுவே சுயம் என்ற உண்மை நேரடி அனுபவமா மாறும். அந்த நான் எண்ணம் முழுசா அழிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? அந்த நிலைய புத்தகம் எப்படி விவரிக்கிறது? அதுதான் அந்த சஹஜா நிலையா? ஆமா, அந்த நிலைய சஹஜா அல்லது இயற்கையான நிலை, நேச்சுரல் ஸ்டேட் என்று ரமணர் குறிப்பிடுகிறார். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அது? நாம பொதுவா நினைக்கிற மாதிரி இது 24 ஹவர்ஸும் ஒரு விதமான பரவசத்திலேயோ பேரின்பத்திலேயோ திளைச்சிருக்கிற நிலை இல்ல. அப்படியானால் அது என்ன? இதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஞானம் அடைஞ்சிட்டா எல்லா துன்பமும் போயிடும் தானே நாம நினைப்போம். ஆனா இங்க உடல் வலியோ சோகமோ கூட இருக்கலாம்னு புத்தகம் சொல்லுது. அப்ப என்னதான் வித்தியாசம்? மிக முக்கியமான கேள்வி. வித்தியாசம் இதுதான். சகஜா நிலையில ஒருத்தரோட கர்மாப்படி உடம்புல வலி வரலாம், மனசுல சோகம் மாதிரி உணர்ச்சிகள் வந்துட்டு போகலாம். ஆனா அந்த அனுபவங்கள் எனக்கு நடக்குதுன்னு சொல்றதுக்கு அங்க நான் இருக்காது. ஓ, அப்படியா? வானத்துல மேகங்கள் வந்துட்டு போற மாதிரி இந்த அனுபவங்கள் வந்து போகும். ஆனா வானம் எப்படி எப்போதும் பாதிக்கப்படாம இருக்கோ அதே மாதிரி அந்த அமைதியான இருப்பு நிலை பாதிக்கப்படாம இருக்கும். அதாவது அனுபவங்கள் இருக்கும், ஆனா அனுபவிக்கிறவன் இருக்க மாட்டான். அப்படிவானே? அருமையா சொன்னீங்க. இது தேடல் முடிவுக்கு வர்ற ஒரு நிலை. துன்பத்தோட மூல காரணமான அந்த தேடுற நானே இல்லாததால அங்க ஒரு அசைக்க முடியாத ஆழமான அமைதி இருக்கும். இது அமைதிய அடையறது இல்ல. இல்ல, மாறா தேடுதலே நின்னு போறதால இயல்பாவே ஏற்படுற அமைதி. புத்தகம் சொல்ற மாதிரி இது ஒரு சூப்பர் சேன் நிலை. அதாவது என்ன நடந்தாலும், நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் அந்த அடிப்படை அமைதி கொலையவே கொலையாது. ஆக மொத்தத்துல இந்த புத்தகம் நான் யார்ங்கிற கேள்வியை ஒரு தத்துவமா மட்டும் பார்க்காம, நம்மளோட எல்லா துன்பத்துக்கும் மூல காரணமான நான் எண்ணம்ங்கிற கைதிய கண்டுபிடிச்சு அவனோட பிறப்பிடமான வலது பக்க இதயத்துக்கே கொண்டு போய் கரைக்கிறதுக்கான ஒரு தெளிவான படிப்படியான ஒரு நடைமுறை வழிகாட்டுதலை கொடுக்குது. ஆமா, இது மனசோட சண்டை போடுற முறை அல்ல. அது இன்னும் மனசை பலப்படுத்தும். இது மனசோட மூலத்தையே கண்டுபிடிச்சு அதோட வேரையும் அறுக்கிற ஒரு நேரடி பாதை. ஆசிரியர் சொல்ற மாதிரி இது மனசோட தந்திரங்கள்ல இருந்து தப்பிச்சு நம்மளோட இயல்பான அமைதியான இதயத்துல வாழ்றதுக்கான ஒரு பயணம். ரொம்ப அருமையான அலசல். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. அடுத்த முறை நீங்க நான் கோபமா இருக்கேன் அல்லது நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லும் பொழுது ஒரு நொடி நிறுத்தி யோசிச்சு பாருங்க. அந்த அனுபவத்தை அனுபவிக்கிற அந்த நான் உண்மையில யாரு? அது எங்க இருந்து வருது? இந்த சின்ன கேள்வி ஒருவேளை ஒரு பெரிய பயணத்தோட தொடக்கமா இருக்கலாம்.